ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைனில் பேக்ரவுண்ட் ரிமூவர், அதாவது ஒரு இமேஜ் அப்லோட் பண்ணி பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறதுக்காக ஒரு ஆன்லைன் சைட்டில் போய் இமேஜ் அப்லோட் பண்ணி ரிமூவ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதை எப்படி நம்ம ராஸ்பெரி பையிலேயே ஒரு மாடல் வச்சு அந்த மாடல் மூலமாக நம்ம ஒரு ஓன் பேக்ரவுண்ட் ரிமூவர் வந்து வெப்சைட்லேருந்து பண்ணலாம் அப்படின்றத பற்றி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் அமைக்கோங்க. ஸோ அப்போ அடுத்தடுத்து நம்ம போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, முதல்ல நான் உங்களுக்கு ஃப்ளோ சொல்லிடுறேன். இது வந்து என்னோடய சைட் M42 Tech. ஸோ இந்த சைட்டில் இருந்து ஒரு ரிக்வஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய ராஸ்பெரி பைக்கு போகும். ஸோ ஏன் ராஸ்பெரி பை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி VNCயில் ராஸ்பெரி பை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு கோடையும் காமிக்கிறேன். ஸோ அந்த இருக்குது கோடு. இப்போ நான் அதை வந்து ரன் பண்ணிடுறேன். ஸோ அதை ரன் பண்ணிட்டா எனக்கு என்ன நடக்கும்னா, ஆட்டோமேட்டிக்காக என்னோடய சைட்டில் இருந்து எதுவும் ரெஸ்பான்ஸ் வருதா. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய சைட்டில் இருந்து எந்த ஒரு ஸ்டேட்டஸும் பெண்டிங்கில் கிடையாது, எந்த ஒரு இமேஜும் நான் அப்லோட் பண்ணல. ஸோ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு, இமேஜ் அப்லோட் பண்ணல. ஓகேங்களா. இது வந்து பேக்எண்டில் ராஸ்பெரி பையில் நடக்கக்கூடிய ப்ராசஸ். இந்த ராஸ்பெரி பையில் நம்ம யூஸ் பண்ணியிருக்க மாடல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா U2Net. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஆஃப் தி இமேஜ் ப்ராசஸிங் அண்ட் டிடெக்ஷன்ஸ் மாடல். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இமேஜை டிடெக்ட் பண்ணி அதை வந்து மாஸ்க் பண்ணி அதுக்கு இருக்கிற பேக்ரவுண்டில் டெலிட் பண்ணும். ஸோ அதுக்கான மாடல் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாடல். இதிலே வந்து பார்த்தீங்கன்னா U-Net Bன்றது லோ வெயிட் மாடல் ஒன்று இருக்குது, U-Net இருக்குது, அப்புறம் U-Net பர்சன் சொல்லிட்டு பர்சனை மட்டுமே டிடெக்ட் பண்ணி பேக்ரவுண்டில் அழிக்கக்கூடிய ஒரு மாடல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 மாடல் இருக்குது. நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா U2Net மாடல் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி அதில் யூஸ் பண்ணி தான் வச்சுருக்கேன். இப்போ எக்ஸாம்பிள் உங்களுக்கு காமிக்க பாருங்கள். இது என்னோடய சர்வர். இங்கே வர பாருங்கள், U2Netோட மாடல் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாடல் என்ன பண்ணும், என் சர்வர்லேருந்து வரக்கூடிய இமேஜை கெட் பண்ணி அதுக்கப்புறம் ப்ராசஸ் பண்ணி அதை பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணி அதுக்கப்புறம் என்னோடய சர்வருக்கே திருப்பி அனுப்பிடும். இமேஜோட URL ப்ளஸ் என்னென்னா அதே இமேஜை வந்து என்னோடய சர்வரில் ஒரு இடத்துல அப்லோடும் பண்ணிடும், அப்லோடுன்ற ஃபோல்டருக்குள்ளே அப்லோடும் பண்ணிடும். ஸோ என்னோடய சர்வர் ஸ்ட்ரக்சரில் எப்படி இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா PHP MySQLக்கான ஸ்ட்ரக்சர் ஒன்று இருக்கும். ஸோ இதான் ஃபுல் ஃபைல்ஸு. ஸோ இந்த ஃபைல்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்லோடுன்ற ஃபோல்டருக்குள்ளே நம்ம கொடுக்குற இமேஜும் ப்ளஸ் ப்ராசஸ் பண்ணி வரக்கூடிய இமேஜும் இந்த அப்லோடுன்ற ஃபோல்டருக்குள்ளே தான் ஸ்டோர் ஆகும். அதே சமயம் MySQLவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இமேஜோட பாத்தும் அவுட்புட் இமேஜோட பாத்தும் ஸ்டோர் ஆகும். ஸோ அதை எடுத்து வந்து நம்ம இங்கே டிஸ்பிளே பண்ணி காமிச்சிக்கிறோம். இதுதான் வந்து ஃப்ளோ. இப்போ உங்களுக்கு டெமோ வந்து ஒன்று ரன் பண்ணி காமிக்கிறேன். நம்ம லாஸ்ட்டாக ப்ரொசீட் பண்ண இமேஜோட லாஸ்ட் பாத், அதாவது லாஸ்ட்டாக நம்ம ஒர்க் பண்ணி பார்த்த இமேஜோட இது வந்து இங்கே இருக்கும். தேவைப்பட்டால் டவுன்லோட் போட்டுக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம், இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு இமேஜ் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ இந்த இமேஜ் எடுத்துக்கிறேன். அது ஒரு 4 MB இருக்குது. நான் வந்து இங்கே ப்ராசஸ் இமேஜ் கொடுக்குறேன். இங்கே அப்லோட் ஆகிக்கிட்டு இருக்கு. ப்ராசஸ் கம்ப்ளீட். ஸோ ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதே சமயம் இங்கேயும் பார்த்துக்கலாம். ஸோ இங்கே அங்கே அப்லோட் ஆகி முடித்த உடனேயுமே இங்கே வந்து கெட் பண்ணிடுச்சு. ஸோ கெட் பண்ண உடனேயுமே ப்ராசஸ் ஆகிக்கிட்டு இருக்கு. பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணியாச்சு, சேவ் பண்ணியாச்சு, அப்லோடு அங்கே பண்ணியாச்சு. ஸோ இப்போ இங்கே பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேக்ரவுண்டு ரிமூவ் பண்ணி நமக்கு கிடச்சிடும். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இமேஜ் அப்லோட் பண்ணுறப்பே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து நமக்கு இமேஜ் வேல்யூ வந்து கெட் ஆகிட்டே வரும். இருங்க, அகெயின் இன்னொரு இமேஜ் அப்லோட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த இமேஜ் அப்லோட் பண்ணி பார்ப்போம். வேறு ஏதாவது இருக்கா? ஓகே, இதை கூட அப்லோட் பண்ணி பார்க்கலாம். நான் கொடுக்குறேன், அப்லோட் ஆயிடுச்சு. ஸோ கெட் ஸ்டேட்டஸ், இங்கே ஸ்டேட்டஸ் வந்து பெண்டிங்கில் தான் இருக்குது, ஒன்றும் பெண்டிங்கில் தான் இருக்குது. ஸோ பெண்டிங்கிலே தான் இருக்குது. ஓகே, கம்ப்ளீட் ஆனோனையும் இந்த மாதிரி பேக்ரவுண்டில் எடுத்துரும். ஒரு சில சமயம் சின்ன சின்ன பக் வருது. ஸோ இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக தான் ரன் ஆகுது. இப்போ அகைன் வேறு ஏதாவது ஒரு இமேஜ் போட்டு பார்ப்போம். இந்த இமேஜ் போடும். ஸோ இது வந்து ஒரு டிஷர்ட் இமேஜ் அப்லோட் பண்ணுறேன். இங்கே upload.php போகுது, ஸ்டேட்டஸ் பெண்டிங்கில் இருக்குது.
ஸோ அதே சமயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கேயும் எடுத்து ஒர்க் பண்ணி ரெஸ்பான்ஸ் சக்ஸஸ் கொடுத்துருச்சு. இங்கேயும் பாருங்கள் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிடுச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி நம்ம கொடுத்துறோம். இந்த மொத்த ப்ராஜெக்ட்டுக்கான கோட் ஏதாவது வேணும் அப்படின்னா கீழே என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.